அண்ணன் சூர்யா அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெறலன்னாரு. தகவல் பிழை. 6 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாம 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் 9 கட்சியோட கூட்டணி. அவங்க 9 கட்சியோட கூட்டணி வச்ச போதும் திருச்சி, நாகை, விழுப்புரம், ஈரோடு போன்ற இடங்கள்ல பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3ஆவது இடத்தை பெற்று கிடக்கு. இந்த தேர்தலில் வந்து வெற்றி தோல்விங்கிறத பேசுறாங்க. வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சியை எப்படி மதிப்பிட முடியும், ஒரு தலைவரை எப்படி மதிப்பிட முடியும் தெரியல. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சுதந்திர இந்தியாவில் 2 தேர்தலில் போட்டி போட்டார். ஒன்று பொது தேர்தல், ஒன்று இடைத்தேர்தல். 2 தேர்தலையும் அவர் வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சார். அதே போல வந்து ஐயா காமராசர் 67 தோத்து போனாரு. திரும்ப 69 நாகர்கோவில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறாரு. அதே போல கக்கன் தோத்துருக்காரு. ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு தோத்துருக்காங்க. இப்ப அளவுங்கிறது இவங்கெல்லாம் வந்து செஞ்ச சமூக பணிகளா, மக்களுக்கான சேவையா, இல்ல வெறும் வெற்றி தோல்வியா? இதை வச்சு ஒரு கட்சியை வந்து நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? இவர் அண்ணன் பேசுறப்ப அண்ணன் பாபு முருகவேல் சொல்றாங்க 2 கட்சிக்கு தான் வித்த தெரியுங்கிறாங்க. இந்த ஊடகங்கள் எழுதும் வைட்டமின் பா பாயும். அதெல்லாம் வைட்டமின் பா பாம்பா? பணம் தான், பணம் தான் கடைக்கோடி வரைக்கும். அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து வெற்றி பெற்று காட்டுங்கிறார். நானும் சவால் தரனே, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நேர்மையா நிக்கணும் அப்படின்னா 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். இது தேர்தல் ஆணையம் வச்சக்கூடிய உச்ச வரம்பு. 40 லட்சத்தை முழுமையா செலவு பண்ணி அதை தாண்டி 1 ரூபாய் காசு தராம, வாக்கு காசு தராம, டோக்கன் தராம, எதுவுமே தராம நீங்க களத்துல வென்று காட்டுங்க. அந்த வெற்றியை வந்து நாங்க மலர் தூவி அடைக்கிறோம். அப்படி இருக்குதா? காமராசர் தோத்து போனப்ப காமராசர் சொல்றாரு தான் தோல்விய ஜனநாயகத்தின் வெற்றினார். யார் வேணாலும் தோற்கலாம், ஜனநாயகம் தோற்க கூடாது. நீ ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுது, அதான் பிரச்சனை.